இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து ஏதோ ஒரு கிருமிகள் உள்ளே போகுதுன்னா இந்த இரத்த வெள்ளை அணுக்கள் வந்து அந்த கிருமிகளை அழித்து தாக்கிரும். அந்த கிருமிகள் வந்து குழந்தையோட உடம்புல உள்ளே போக முடியாத மாதிரி பார்த்துக்கும். அதனால அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் கம்மியாகுது. ஓகே, ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லணுன்னா இந்த ஆன்டிபாடிஸ்னால் என்னென்னா, எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ நம்மளை ஒரு கிருமி தாக்குது, வைரஸ் தாக்குது. இப்போ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கொரோனாவே சொல்லுவோம் இல்லைங்களா, கோவிட். அது இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அந்த இன்ஃபெக்ஷனை அழிக்கக்கூடிய, அந்த வைரஸை அழிக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான ஆன்டிபாடி நம்ம பாடியை உற்பத்தி பண்ணும். ஓகே, இப்போ நான் ஒரு தடவை வந்து சின்ன வயசில் அம்மா போட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அம்மா போடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் இதனால தான். அதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து போகும்போது அந்த ஸ்பெசிஃபிக்கான ஆன்டிபாடிஸ், அந்த வைரஸ் திரும்ப நம்ம பாடிக்குள்ளே வந்தால் அதை எதிர்த்து அழிக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம பாடியை உருவாக்கிடும். அண்ட் அதுக்கு ஒரு மெமரியும் வச்சுருக்கோம் பாடி. திரும்ப அந்த வைரஸ் வரும்போது சீக்கிரமே அந்த ஆன்டிபாடி வெளியில் வந்துடும். முதல் தடவை இன்ஃபெக்ஷன் வரும்போது அது 4 வாரம் கழித்து தான் வருது அப்படின்னா, அடுத்த தடவை இன்ஃபெக்ஷன் வரும்போது அது 1 வாரம் 2 வாரத்துலேயே வெளியில் வந்துடும். அந்த அளவுக்கு வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஸ்ட்ராங், அந்த அளவுக்கு மெமரி இருக்குது. ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் வந்து தாயோட ரத்தத்துலேயும் இருக்கும். எந்த வைரஸ் எடுத்துக்கிட்டாலும், இப்போ வந்து சிக்கன் பாக்ஸ், மீசல்ஸுங்கிற வைரஸ், நம்ம கக்குவா நெருமல்னு சொல்லுவோம் இல்லையா, ஊப்பிங் காஃப், இது எல்லாத்துக்கும் உள்ள ஆன்டிபாடிஸும் தாயோட பிளட்டில் இருக்கும். அந்த ரத்தத்துலேருந்து தான் நம்ம தாய்ப்பால் உண்டாகுது இல்லையா. ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் எல்லாம் வந்து தாய்ப்பாலில் வந்து அது குழந்தைக்கு டைரெக்டாக கிடைக்குது. இப்போ குழந்தைக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து அதுக்கப்புறம் தான் குழந்தையோட இம்யூனிட்டிலேருந்து ஆன்டிபாடி உருவாகணும்னு இல்லை. ஸோ டைரெக்டாக தாய்கிட்டேருந்து போகுது, அது குழந்தையோட வயிறுலேருந்து அது ரத்தத்தில் மிக்ஸ் ஆகுது, அந்த குழந்தைக்கு அது எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. ஸோ இதனால தான் தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், அவங்களுக்கான இம்யூனிட்டி வந்து பெட்டராக டெவலப் ஆகுது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு, சளி போன்ற ப்ராப்ளம், அது இல்லாமல் உள்ள இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் இயர் இன்ஃபெக்ஷன், ஓட்டைட்டிஸ் மீடியான்னு சொல்லுவோம், காதில் சீழ் வர்றது. ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் பல மடங்கு கம்மியாக இருக்கும். இதே வந்து புட்டிப்பால் குடித்த குழந்தைங்களுக்கு இந்த ரிஸ்க் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். பிறந்த குழந்தைகள் வந்து இப்போ ஐசியூன்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பாலின் தனித்துவமான நன்மைகள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? குழந்தைங்க வந்து ஐசியூவில் தீவிர சிகிச்சையில் வந்து இருக்கும்போது என்ன ப்ராப்ளம்னா, அவங்களால டைரெக்டாக நேரிட்டு வந்து தாய்கிட்டேருந்து தாய்ப்பால் குடிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். பல சிகிச்சை முறைகள் போயிட்டுருக்கலாம். அவங்களோட உடம்பில் வந்து பாலை டைரெக்டாக குடிக்க முடியாத அளவுக்கு அவங்க உடல் திறன் இருக்காது அப்போ. ஆனால் அந்த பேபி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஓரளவுக்கு ரெடிங்கும் போதே எந்த அளவுக்கு சீக்கிரம் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்க வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். குழந்தைங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் இம்பார்ட்டண்ட், நியூட்ரிஷன்னால தான் ரெக்கவரி ஆவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த தேவையான போஷாக்கு கொடுத்து ஆகணும். நம்ம என்ன தான் வந்து நரம்பு வழியாக குளுக்கோஸோ ப்ரோட்டீனோ ஃபேட்டோ அந்த மாதிரி கொடுத்தாலும் தாய்ப்பால் மூலமாக கிடைக்கிற நியூட்ரிஷன் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ அந்த நியூட்ரிஷனுக்காக, போஷாக்குக்காக வந்து தாய்ப்பால் சீக்கிரம் ஆரம்பிப்போம். ரெண்டாவது விஷயம், இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, எஸ்பெஷலி இந்த குறை மாதத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது. அதாவது குடல் புண் வரும், நெக்ரோடைசிங் என்ட்ரோகோலைட்டிஸ்னு சொல்லுவோம் அதுக்கு. அந்த காம்ப்ளிகேஷன் வராமல் இது வந்து தாய்ப்பால் தடுக்குது. ஓகே, இதே வந்து வேறு மாற்று பால் ஏதாவது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி குடல் புண் வந்து அந்த காம்ப்ளிகேஷனால் உயிர் பழைக்காமல் போகிற, இல்லை அறுவை சிகிச்சை தேவைப்படுற பச்சிளம் குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த காம்ப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு தாய்ப்பால் வந்து ரொம்பவே உறுதுணையாக இருக்குது. அது அந்த சொந்த தாயோட பாலாக இருக்கலாம், அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறதா இருக்கலாம், இல்லை தாய்ப்பால் வங்கிகள் மூலம் வந்து மற்ற தாய்மார்கள் வந்து டொனேட் பண்ண அந்த பாலையும் யூஸ் பண்ணும்போது இந்த பெனிஃபிட் வந்து இந்த குழந்தைங்களுக்கு கிடைக்குது.